நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரீசெண்ட் டேஸாக பொலிட்டிக்கல் விஷயமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதுலேயுமே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயண்ணா வந்து ரீசெண்ட் டேஸில் பாண்டிச்சேரி போயிருக்காரு. ஸோ பாண்டிச்சேரியில் விஜயண்ணா பேசின அந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தங்களுக்கான விஷயம் தாங்க. அதாவது நம்ம சொந்தம் பாண்டிச்சேரியிலையும் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் விஜயண்ணா குரல் கொடுத்துருக்காரு. மாநில அந்தஸ்துன்றது ஒன்று நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்ட கிடையாது, ஓகேவா? ஸோ அதால் அவங்களுக்கு என்னென்ன பின்னடைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான டேக்ஸ் அமௌண்ட் கலெக்ட் ஆகாதது. அது கலெக்ட் ஆனால் நம்ம அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அங்கே இருக்க நிறைய விஷயங்களை வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக அதை வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ரேஷன் கடைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே கூட அவங்களால வந்து மேம்படுத்த முடியும். அதுதான் விஜய் நான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ இங்கே மாநிலத்திலேருந்து மத்தியில் ஆளக்கூடிய அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நிதி கேட்குறோம் இல்லையா, ஸோ அந்த நிதியை கூட இவங்களால கேட்க முடியாத தருவாயில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனியன் டெரிட்டரின்றதுனால அவங்களால நிதி கேட்க முடியாது. ஸோ ஒரு மாநில அந்தஸ்து பெற்றால் மட்டுமே தான் அவங்களோட மாநிலத்துக்கான வளர்ச்சி பாதை திட்டங்களை வகுக்கிறதுக்கு அவங்க வந்து நிதி கேட்க முடியும். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. நீங்கள் பாண்டிச்சேரி நினச்சிட்டு இருக்க அத்தனை விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கேளிக்கையும் வெறும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற விதமாக தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் அங்கே நிறைய இன்னல்களும் சரி, அங்கே நிறைய பொலிட்டிக்கலாகவே நிறைய விஷயம் போயிட்டு இருக்குங்க. கூர்ந்து பார்க்கணுன்னா இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுமே பார்க்குற ஒரே விஷயம், விஜயண்ணா வருகையால் மட்டுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன நமக்கான இந்த அங்கீகாரம் கிடைக்கல பாண்டிச்சேரியில் அப்படின்றதையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தினாலுமே விஜயண்ணாக்கு வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுக்கணும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு இருக்காரு. மக்களே, இதை நான் சொல்கிறத விட இன்னொரு உங்களுக்கு ஒரு காணொலி போடுறேன், அவரே வந்து நல்லா பேசியிருக்காருல்ல அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்கள், இதோ உங்களுக்காக. பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட புதுச்சேரியோட சிஎம் திரு ரங்கசாமி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை பார்த்துட்டு நல்லா பேசியிருக்காருல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இதுலேருந்தே உங்களுக்கு புரியணும். ஏன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கல, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ தயவுசெய்து நம்ம தான் நம்மளோட தமிழகத்துக்கும் சரி, நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான பாண்டிச்சேரிக்கும் சரி சப்போர்ட் பண்ணணும். ஸோ தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற எப்போதுமே நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.